வணக்கம். நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா, பணச்சந்தை குறுகிய கால நிதி கருவிகளுடன் தொடர்புடையது, மூலதன சந்தை நீண்டகால நிதி கருவிகளுடன் தொடர்புடையது அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. 12th எக்கனாமிக்ஸ் புக்கில் பேஜ் நம்பர் 141 கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா, பணச்சந்தை அதிக நீர்மைத்தன்மையை கொண்டதும் குறுகிய காலத்தில் முதிர்ச்சியுறுவதுமான நிதி கருவிகளை கையாளும் சந்தையே பணச்சந்தை எனப்படுகிறது. ஒரு நாள் முதல் கொண்டு ஒரு வருடத்திற்குள் முதிர்ச்சி அடையும் நிதி கருவிகள் சந்தையில் கையாளப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி, வணிக வங்கிகள், மேம்பாட்டு வங்கிகள், வட்டார வங்கிகள், வெளிநாட்டு வங்கிகள் மற்றும் இதர அமைப்பு சாரா நிதி நிறுவனங்கள் ஆகியவை குறுகிய கால நிதியினை பணச்சந்தையில் அளிக்கின்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா, மூலதன சந்தை நீண்டகால நிதி கருவிகளை வாணிபம் செய்யும் சந்தை மூலதன சந்தை எனப்படுகிறது. உற்பத்தி நோக்கில் நிறுவனங்கள் மற்றும் அரசுக்கு தேவைப்படும் நிதியினை திரட்டும் இடமாக மூலதன சந்தை இருக்கிறது. மூலதன சந்தையில் பயன்படுத்தப்படும் பாரம்பரியமான நிதி கருவிகள் கடன் பத்திரங்களும் சமபங்குகளும் ஆகும். ஆனால் இப்பொழுது அக்கருவிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தேங்க்யூ.